சுமந்திரனை அவமதித்து ஜேவிபி டக்ளஸ் கவலை. மன்னாரில் போலீசார் மீது கொலைவரி தாக்குதல், 17 வயது இளைஞன் கைது. யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியை மறித்து மக்கள் போராட்டம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய 3 தமிழர்கள். அனுரவிற்கு தெரிந்த மொழியில் விவாதத்திற்கு தயார், சஜித் பகிரங்கம். மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை, போலி நாணயத்தாள்களின் புழக்கம் அதிகரிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கிடைத்த நவீன பேருந்துகள். கூகுள் நிறுவனத்துக்கு $1 மில்லியன் அபராதம். ஜேவிபியின் மாநாட்டுக்கு அழையா விருந்தாளியாக எம்.ஏ. சுமந்திரன் வந்திருந்தார் என கூறி அவரை அவமதித்தது விரும்பத்தகாத செயல் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், அண்மையில் தென்னிலங்கை தேசிய கட்சியான ஜேவிபி கட்சி தனது மாநாடொன்றை யாழ்ப்பாணத்தில் நடாத்தியிருந்தது. இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்காமல் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரன் சென்றதாக ஜேவிபியின் பேச்சாளர் ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். தமது நிகழ்வில் கலந்து கொண்ட ஒருவரை அவமானப்படுத்தும் வகையில் ஏன் அவ்வாறு கூறினார் என்று தெரியவில்லை. இதே நேரம் மாநாடொன்றிற்கு ஏனைய கட்சிகளுக்கு அழைப்பு விடுவது இயல்பான ஒன்றுதான். இதே நேரம் கட்சிக்கான அழைப்பு விடுக்கப்பட்டால் அந்த அழைப்பை ஏற்று அழைக்கப்பட்ட கட்சியின் சார்பில் எவரும் செல்ல முடியும். அந்த வகையில் தான் சுமந்திரனும் சென்றிருப்பார் என நான் நினைக்கிறேன். சுமந்திரனை அவமானப்படுத்தும் வகையிலேயே குறித்த பேச்சாளர் கூறியுள்ளார் என்றே நான் கருதுகின்றேன். அத்துடன் அத்தகைய அவமானப்படுத்தும் செயல் எனக்கு பிடிக்கவில்லை. இதேவேளை குறித்த கட்சி ஒரு தேசிய கட்சி. இவ்வாறான நிலையில் அண்மையில் அக்கட்சியின் முக்கியஸ்தர்கள் இந்தியா சென்றிருந்தனர். இந்தியா சென்ற அவர்கள் தமிழர் பிரச்சினை பற்றி பேசியிருக்க மாட்டார்கள் என்பதோடு அது தொடர்பில் பேசுவதற்கு விரும்பியும் இருக்காது. இதே நேரம் அரசியல் உரிமை தொடர்பில் அவர்கள் பேசியிருக்க மாட்டார்கள் என்று எனக்கு நன்கு தெரியும். ஆனால் கடற்றொழிலாளர் பிரச்சினை தொடர்பில் அங்கு பேசவில்லை என்பது எனக்கு மனவருத்தமாக உள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். குற்றச்செயல் ஒன்றுக்கு தயாராகி கொண்டிருந்த நபர்களை கைது செய்ய முயன்று போலீசார் மீது கொலைவரி தாக்குதல் நடாத்த முயன்று 17 வயது இளைஞர் ஒருவர் மன்னாரில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது மன்னார் கரிசல் பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. குற்றச்செயல் ஒன்றை புரிவதற்கு தயார் நிலையில் இருந்த நபர் ஒருவரை கைது செய்வதற்காக விசேட அதிரடிப்படையினர் மன்னார் கரிசல் பிரதேசத்தில் திடீர் சுற்றி வளைப்பொன்றை நடாத்தியுள்ளனர். இதன்போது குறித்த சந்தேக நபரிடமிருந்து கூரிய வாள், 3 கூரிய கத்திகள் மற்றும் 500 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனை அடுத்து 40 வயதான சந்தேக நபரும் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தர்ப்பத்தில் 17 வயது இளைஞர் ஒருவர் கூரிய கத்தியால் விசேட அதிரடிப்படையினர் மீது கொலைவரி தாக்குதலை நடாத்த முயன்றதை அடுத்து அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியை மறைத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த போராட்டமானது நேற்று 11/4/2024 அன்று மாலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை கழிவுகளை அரியாலை பகுதியில் உள்ள தனியார் காணியில் கொட்டி தீமூட்டியதை அடுத்து வைத்தியசாலை நிர்வாகம் மற்றும் போலீசாருக்கு அறிவித்தும் சம்பவ இடத்திற்கு எவரும் வராததால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டிலிருந்து வந்த 3 பேர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியா மற்றும் துபாய் ஆகிய நாடுகளிலிருந்து வந்தவர்களே குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சில பொருட்களுக்கு சுங்கவரி செலுத்தாமல் கொண்டு வந்தமை அதிகாரிகளினால் கண்டுபிடிக்கப்பட்டது. 111 வெளிநாட்டு மதுபான போத்தல்கள், நிறைய சிகரெட்கள் மற்றும் பல கணனி சாதனங்கள் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் கொழும்பு மற்றும் மெஸ்கெலிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருணகுமார திசாநாயக்க தெரிந்த மொழியில் விவாதம் நடாத்துவதற்கு தயார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கோளை போன்று தப்பிச் செல்லாது எந்த ஒரு விவாதத்திற்கும் தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2 தரப்புகளும் விவாதம் செய்வதன் மூலம் எந்த தரப்பிற்கு அதிகாரம் வழங்குவது பொருத்தமானது என்பதனை மக்கள் தீர்மானிக்க முடியும் என சஜித் தெரிவித்துள்ளார். கோளையை போன்று தப்பிச் செல்லாது தெரிந்த மொழியில் விவாதத்திற்கு வருமாறு அனுரவிற்கு மீளவும் அழைப்பு விடுப்பதாக சஜித் தெரிவித்துள்ளார். தனமல்வில பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கு பற்றிய போது சஜித் பிரேமதாச இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை ஆட்சி செய்வது குறித்த எதிர்கால கொள்கைகளை விளக்கும் வகையில் விவாதம் நடாத்துவதற்கு தயார் என சஜித் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
போலி நாணயத்தாள்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் பணத்தை கையாள்வதில் கவனமாக இருக்குமாறும் காவல்துறையினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக கொழும்பு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் போலி நாணயத்தாள்களை மாற்றுவதற்கு நபர்கள் வரலாம் என காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். மேலும் பண பரிவர்த்தனை செய்யும் போது பணத்தாளில் மாற்றம் இருந்தால் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து விமானத்திற்கு பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக ஸ்ரீலங்கன் விமான சேவையின் தரை கட்டுப்பாட்டு பிரிவுக்கு 3 அதிநவீன பேருந்துகளை கையளிக்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் 10ஆம் தேதி ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவன வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. சுமார் 5 வருடங்களாக பாரிய தேவையாக இருந்த பேருந்துகள் நேற்று முன்தினம் 10ஆம் தேதி முதல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. 14 மீட்டர் நீளமும் 2.7 மீட்டர் அகலமும் கொண்ட இப்பேருந்துகள் கட்டுநாயக்க விமான நிலையம் மற்றும் அதன் விமான பயணிகள் சேவை மற்றும் குடிவரவு சேவை ஆகியவற்றின் தேவைகளுக்கு ஏற்ப சீனாவில் உள்ள சைனா இன்டர்நேஷனல் மெரைன் கொள்கலன் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த பேருந்துகளில் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்திற்கேற்ப தனி என்ஜினும் உள்ளது. 77 பயணிகள் பயணம் செய்யும் வசதி கொண்ட இந்த பேருந்துகளில் ஓட்டுநர் மற்றும் அதில் பயணிக்கும் பயணிகளுக்கு தகவல் தொடர்பு வசதி உள்ளது. அது மட்டுமன்றி மாற்றுத்திறனாளிகள் பேருந்தில் செல்ல சக்கர நாற்காலிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கூகுள் நிறுவனத்திற்கு மாஸ்கோ நீதிமன்றம் ரூபாய் 407 கோடி அதாவது $49 மில்லியன் அபராதம் விதித்துள்ளது. ரஷ்யாவில் பயங்கரவாதம் மற்றும் தன்பாலின ஈர்ப்பு குறித்ததான உள்ளடக்கம் கொண்ட தகவல்களை பரப்பும் யூடியூப் வீடியோக்களை நீக்குமாறு கூகுள் நிறுவனத்திற்கு மாஸ்கோ நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இருப்பினும் இதனை நீக்க கூகுள் நிறுவனம் மறுத்துள்ளது. இந்த நிலையில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு புறம்பான தகவல்களை பரப்பி பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதாக கூகுள் மீது நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனை அடுத்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நீக்க மறுத்த குற்றத்திற்காக கூகுள் நிறுவனத்திற்கு ரூபாய் 407 கோடி அதாவது $49 மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மை காலமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் ரஷ்ய உக்ரைன் மோதல்கள் காரணமாக உலகெங்கும் போர் சூழல்கள் நிலவி வருகின்றன. நாடுகளில் இந்த போர் பொருளாதார பாதிப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் போர் பற்றிய உட்கட்டமைப்புகள், அங்கு இடம்பெறும் மனித கொலைகள், பயங்கரவாத செயற்பாடுகள் பற்றி நேரடியாக யூடியூப் தளங்களில் வீடியோ பதிவுகள் பதிவாகி வருகின்றன. எனவே குறித்த பயங்கரவாத செயற்பாடுகள் பரப்பப்படுவதை தடுக்கும் நோக்கிலேயே இவ்வாறு ரஷ்யாவின் பயங்கரவாதம் பற்றிய உள்ளடக்கங்களை தவிர்க்குமாறு குறித்த நீதிமன்றம் அறிவித்திருந்தமையும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது.